பயப்படாமல் ஏறெடுத்து பயமில்லாமல் திறன் கொண்டிருப்பீர். அப்படினால் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டுமானால் வேதம் சொல்கிறது நீதி நீதி இல்லாத ஒரு உலகம், ஆனால் நீதி உள்ள ஒரு தெய்வம். யோசிச்சு பாருங்களேன், நீதியே இல்லை உலகத்தில். குடும்ப உறவுகளோடு நீதி இல்லையே. நீதியா இருக்கிற ஒரு தகப்பனை பிள்ளைகளே கனம் பண்றதில்ல. அதாவது யார் என்ன அதிகமா தராங்களோ அவங்க பக்கம் சாயுது. இந்த ஊழியங்களை கூட நல்லா தெரியும் இவர் தவறு செய்கிறார், நல்லா தெரியும் அவர் தேவனுக்கு தூரமா இருக்கிறார், நல்லா தெரியும் தவறு நல்லாவே தெரியும். பட் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் தம். காரணம் என்னவென்றால் பணம் பேசுது. அவர்களே இங்கதான் பணம் பேசும், அங்கே பேசாது. இங்கதான் பணம் 10 செய்யும், அங்க ஒன்றுமே செய்யாது. முதல் குறிப்பு, அவர் நீதி உள்ள பிதா. உலகம் அவரை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்திருக்கிறேன். ரட்சிகருடைய வார்த்தை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். என் அன்புடைய பிள்ளையே, நீதி உள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிற உங்களை உலகம் கண்டிப்பா ஒரு நாள் அறியும். நான் உம்மை அறிந்திருக்கிறேன். டோன்ட் குவிட். உங்கள் நீதியை விட்டு, உங்கள் உண்மையை விட்டு, உங்களுடைய உத்தமத்தை விட்டு ஒரு நாள் விலகாதிருங்கள். ஆனால் ஒரு கிரை செலுத்தணும். இட்ஸ் நாட் ஈஸி. சவால்கள் அதிகம், நிந்தனைகள் அதிகம், போராட்டங்கள் அதிகம், எதிர்ப்புகள் அதிகம், ஏளனங்கள் அதிகம், இல்லாதும் பொல்லாதும் அதிகம். ஆனாலும் நீதி ஒரு நாள் மறிக்காது. ஆண்டவருக்கு இன்னொரு பேரே நீதி தேவன். அப்படியானால் அந்த நீதி ஒரு நாள் மறிக்காது. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீதி மறித்தது போல தோன்றும். இல்லை என்பானவர்களே, ஒரு நாள் நீதி மறிக்காது. இங்க மறித்தாலும் அங்க மறிக்காது. நான் பலமுறை சொல்லியிருப்பேன். அதாவது போலி பத்திரங்கள் தயாரிக்கிறது, போலி அபகரிப்பது, அப்படி நிஜமாகவே அதே போல சாட்சியாக கையெழுத்து போடுறதெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. அது எனக்கு நடந்தது. என்னை போலவே கையெழுத்து போட்டு ஒரு பத்திரத்தை மாத்திட்டார். அவர் கோர்ட்ல ஜெயிச்சிட்டார். யோசித்து பாருங்களேன், எவ்வளவு வேதனையான ஒன்று. ஆனா இங்க ஜெயிக்கலாம், அங்க ஜெயிக்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டு வந்தது எப்படி, அது எப்படி நீங்க கேட்பீங்க? தொலைபேசியில என்னோட கேளுங்க, நான் சொல்றேன். I can show the fruit. அடுத்த குறிப்பு கவனிங்க. அவர்கள் இந்த உலகம் அறிந்திருக்கல, ஆனா நீங்க அறிந்து கொள்ளுங்க. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், 1 யோவான் 2:1, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நான் இவைகள் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு, ஒரு வார்த்தை, நீதிபரராய் இருக்கிற இயேசு